கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 115 சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 115 வசனம் 15. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆசீர்வாதம் என்பது என்ன? நன்மைகளினால் நிரப்பப்படுதல். அதினதின் காலத்தில் நமக்கு தேவைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் சரியான நேரத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு எல்லா விதத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுதல். ஒருவேளை பிள்ளைகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் படிக்கின்ற வயதில் கல்வியில் எந்த தொய்வும் இல்லாமல் அவர்கள் சிறப்பாக படிப்பது, அவர்கள் படித்து முடித்தவுடனே அவருடைய கல்விக்கு ஏற்ற நல்ல வேலை தங்கு தடை இல்லாமல் கிடைப்பது, வேலை கிடைத்த உடனே அந்த சரியான வயதில் பிள்ளைகளுக்கு திருமணமாவது, திருமணமான பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பது, மேலும் இந்த உலக பிரகாரமான அடிப்படை வசதிகள் நன்மைகள் கிடைப்பது என்று பல காரியங்களை நாம் சொல்லலாம். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் பலவிதமான தேவைகள் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த தேவைகள் எல்லாம் அவர்களுக்கு அதினதின் காலத்தில் கைகூடி வர வேண்டும். ஒரு தொழில் செய்கிறவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய தொழிலில் போதுமான வளர்ச்சி, லாபம், அப்படியே முன்னேற்றம் போன்ற காரியங்கள் உண்டாக வேண்டும். இவை எல்லாவற்றையும் தான் கிறிஸ்தவ மொழியில் நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்றோம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுளால் வருகின்றது. சரியான நேரத்தில் கடவுள் கொடுக்கிறார். எந்த விதமான குறைவும் இல்லாமல் கொடுக்கின்றார். ஆகையால் தான் இதே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது, ஒரு ஆசீர்வாதமும் குறையாது. கடவுள் எல்லாவற்றையும் முழுமையாக தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி கொடுக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது என்னை ஆசீர்வதிக்கின்ற இந்த ஆண்டவர் இருக்கின்றாரே, அவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களிலே சில நேரங்களில் அது என் வாழ்க்கையில் இல்லாமற் போவதைப் போல அல்லது தாமதிப்பதைப் போல காணப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு மிகுந்த வேதனை உண்டாகிறது, கவலை உண்டாகிறது. எனக்கு இவைகள் இல்லையே என்கிறதான மன கலக்கம் உண்டாகும் பொழுது நம்முடைய கடவுள் பெரியவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் என்னை குறைவோடு கூட விட்டுவிட மாட்டார். நிச்சயமாக அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை உண்டாக வேண்டும். அந்த நம்பிக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் தாவீது சொல்லி தருகிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறதான நன்மைகள், கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, அது சாதாரண ஒருவரிடத்திலிருந்து வரவில்லை. எந்த கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தாரோ அந்த வல்லமை உள்ள கடவுள், அந்த மகிமை நிறைந்த கடவுள், அந்த அதிசயங்களை செய்கிற கடவுளால் தான் நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறபடினாலே வாழ்க்கையில் எந்த விதமான தொய்வுகளும் குறைவுகளும் வரவே வராது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய எதிர்கால நன்மை குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்களானால், உங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள், வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், அத்தனை வல்லமை நிறைந்த கடவுளுக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவது மிகவும் எளிது. ஆகையினால் விசுவாசத்தோடு கூட காத்திருங்கள். நிச்சயமாய் கடவுள் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள், வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுளாகிய நீர் எங்களை ஆசீர்வதித்து
எந்த ஒரு குறைவு இல்லாமல் காத்துக்கொள்கிறீர், அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.